ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அறநிலைத்துறையினுடைய அரங்காவலர்கள் இங்க யாரும் உருப்படி கிடையாது. ஏன்னா இங்க ஒரு அரங்காவலர் குழு தலைவர் இருக்கான், கேடு வைத்த பையன். அந்த கேடு வைத்த பையன் என்ன பண்ணா, சங்கரராமேஸ்வரர் சொத்து சோழேஸ்வரத்துல இருந்து சங்கரராமேஸ்வரர் சொத்தை என்ன பண்ணா, வணிக வளாகம் கட்டி விட்டான். இங்க இருக்கக்கூடிய மாவட்ட அமைச்சர் அவர்கள் அவருக்கு துணை போனார்கள். எல்லா இடமும் வந்துச்சா, எல்லாத்துக்கும் தெரியும் அந்த கதையெல்லாம். ஆனா அவங்க குற்றவாளி யாரு? வேக வேகமா அந்த இடத்தை எப்படி எல்லாம் கட்டினாங்களோ, ஏன் முன்னர் சொன்னாலும் தெரிஞ்சுங்க, ஒவ்வொரு கடைக்கும் தனித்தனியாக மின்சார இணைப்பு கொடுக்கப்பட்டது, குடிநீர் வழங்கப்பட்டது, சாலை இடப்பட்டது. எப்படி போட்ட, எப்படியா போட்ட? எவன் அப்பா வீட்டு சொத்தியா? இது எவன் அப்பா வீட்டு சொத்து? இங்க இருக்கக்கூடிய மாவட்ட அமைச்சர்களுடைய அப்பா வீட்டு சொத்தாது இல்ல, ஐயா அழகிய பேரனுடைய அப்பா வீட்டு சொத்தாது இல்ல, ஸ்டாலின் அப்பா வீட்டு சொத்தாது. எங்க அப்பா சொத்து கிடையாது, இது எங்க அப்பா சங்கரராமேஸ்வரருடைய சொத்து. ஏன்தான் வந்து கூறு போடுறது? விடமாட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்துக்கள் அவனுடைய கடைசி சொத்து ரத்தம் இருக்கும் வரை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோவிலுடைய சொத்துக்கள் நீங்க யாரும் எடுத்துக்க முடியும். ஆனா அப்படி அதே ஆயிட்டாங்க. இங்க போட்டு கூறு போட்டு விட்டாச்சு, வீட்டு கொண்டு வந்தாச்சு. இன்னைக்கு அரங்காவலத்தினுடைய பீரியட் முடிஞ்சிச்சு, அவங்களுடைய காலாவதி முடிஞ்சு போச்சு. அப்ப மறுபடியும் என்ன பண்ணுவோம், மறுபடியும் அவங்களுக்கு ரெனியூல் பண்ணணும். இந்த அரங்காவலத்தில் என்ன பண்றாங்கன்னா, இந்த அரங்காவலத்தில் என்ன பண்றாங்க தெரியுமா? அரசாங்கம் என்ன பண்ண தெரியுமா? ஏற்கனவே இந்த அந்த தேர்தலை அந்த சீட்டிங் போடக்கூடிய அந்த அரங்காவலர் குழுவை மீண்டும் ஒரு முறை பணியமர்த்துறாங்க. இது எப்படி இருக்கு? எவன் தரவான்டானோ அவனை திருப்பி கொண்டு வீட்டுல உட்கார வச்சு என்ன பண்றோம், விருது கொடுக்குறோம். எவன் தரவான்டானோ அவனை கையங்கரமா பிடிச்சாச்சு, மறுபடியும் திருப்பி கூட்டு வந்து அவனுக்கே விருது கொடுக்கிறோம். மாவட்ட அமைச்சர் அவர்களே, இந்து மக்கள் கட்சியின் சார்பாகவும் தம்பி கேட்டுக்கங்க, உங்க பேரை டேமேஜ் பண்ணிட்டாரு. அதனால இந்த மாதிரியான ஆட்களை தயவு செய்து நீங்க வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கங்க.